ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரியை சுற்றி சுழலும் நாம் தமிழர் கட்சி சூறாவளி, மாஸ் காட்டும் கணவன் மனைவி, விழிபிதுங்கி நிற்கும் கன்னியாகுமரி அரசியல் கட்சி தலைவர்கள், இது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசியல் களத்துல கணவன் மனைவியாக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதுதான். அப்படி ஒருவர் செயல்பட்டுட்டா அது ஏதோ வாரிசு அரசியல் மாதிரியான ஒரு தோற்றத்தை பிற எதிர்த்தரப்பினர் காட்டிடுவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே இங்க பெரும்பாலான அரசியல் தலைமைகள் சிங்கிளா தான் அரசியல் நிற்பாங்க. ஆனா ஒரு சிலர் கணவன் மனைவியாகவும் நிற்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லலாம். அவர்கள் தொடக்க முதலே கணவன் மனைவியாக வளர்ந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்திய அரசியல் அகிலேஷ் யாதவ் மற்றும் அவருடைய மனைவி டிம்பிள் யாதவையும் சொல்லலாம். சோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஹைலி ப்ரொடக்டிவ் அரசியலா இருக்கும் அப்படிங்கிறது பல ஆய்வு முடிவுகள்லையும் தெரியுது. அந்த வகையில சமீப காலமாக நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள எடுத்துக்கிட்டா நாம் தமிழர் கட்சிக்குள்ள நிறைய கணவன் மனைவிகள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு வர்றாங்க. அது கட்சியின் வளர்ச்சிக்கும் பெரிய அளவு உதவிகரமா தான் இருந்துட்டு இருக்கு. அதுல சமீப காலமாக ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கப்புள்ஸாக இருக்கக்கூடியவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மரியா ஜெனிஃபர் மற்றும் அவரது கணவரான தீபக் சலமன் இவர்கள் இருவரும் சாதி மறுப்பு திருமணம் செய்த காரணத்தினாலோ என்னவோ இவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்கு இன்னும் உரமிடும் வகையில இருந்துட்டு இருக்கிறதா அங்க உள்ள அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அங்க உள்ள அந்த பெரும்பான்மை இரு சமூகங்களையும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு அருமையான அஸ்திரமாகவே இது சீமானுக்கு பயன்படுவதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு கன்னியாகுமரியில இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்ல போனா எம்பி மற்றும் எம்எல்ஏக்களையே தூக்கி சாப்பிடும் அளவுக்கான இவர்களுடைய போராட்டம், இவர்களுடைய செயல்பாடு அனைத்துமே அங்க மக்களுக்கு கவர்மனமாக இருந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை இவர்களை பார்த்து அச்சப்படுற அளவுக்கு தான் இவர்களுடைய செயல்பாடு தெரிவிக்க விடுறதா இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பத்திரிகைகள்ல அங்க உள்ள லோக்கல் ஊடகங்கள்ல இவர்கள் பேசுபொருளாயிட்டு இருக்காங்க. இவர்களுடைய செயல்பாடும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாசிட்டிவான பெயரை கொடுத்துட்டே இருக்கு. இவர்களால இந்த அளவுக்கு அரசியல ஜொலிக்க முடியறதுக்கான ஒரு காரணமும் இருக்கு. இவர்கள் தீவிர அரசியலுக்கு வந்தது அவர்களுடைய 40 வயதுக்கு பிறகுதான். அதுவரை அவர்கள் அயல் நாடுல மிகப்பெரிய அளவு அவர்களுடைய பொருளாதார தேவையும் சரி, கட்சிக்கான பொருளாதார பங்களிப்பையும் சரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இவர்கள் வந்த காரணத்தினால் இனி வரக்கூடிய நாட்கள்ல இவர்கள் கட்சிக்காக எதை இழந்தாலும் இல்ல நாளைக்கு கட்சியே இவர்களை வேண்டாம்னு சொன்னாலும் இவர்கள் கட்சி மேல பெரிய அளவுக்கான எந்த ஒரு நெகட்டிவான விமர்சனங்களையும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இவர்கள் ஓரளவு வெல் செட்டில்டு ஆன காரணத்தினால் இவர்கள் இனி கட்சிக்காக இழக்க போறது அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனா சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுபவர்கள் நாங்க எங்களுடைய இளமையை தொலைச்சிட்டோம், எங்களுடைய பணத்தை சீமானுக்காக செலவழிச்சு நாங்க போங்கி ஆயிட்டோம் அப்படின்ட்டு பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாங்க. சோ அரசியல்ல செயல்படக்கூடிய பலருக்கும் இவர்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் ஓரளவு வலிமைப்படுத்திட்டு அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது தான் ஆக சிறந்த மதிநுட்பமான செயலா இருக்கும். மற்றபடி நாங்க முழுமையா அரசியல்ல ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பொருளாதாரம் அனைத்தையும் இழந்துட்டு பிறகு கட்சி தலைமை மீது விமர்சனம் வைப்பது அப்படிங்கிறது இன்றைய அரசியல் களத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமா தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.